வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம உம், ஈஸ்வரி அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அவங்க போனதும் ரேவதி அவங்க அம்மாவோட கைய உதறி விட்டுட்டு, அம்மா என்னம்மா பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் கூட வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது. இங்க பாரு, அவன் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவன் கண்டிப்பா இந்த வீட்டு மருமகனாவும் உன் புருஷனாவும் வரவே முடியாது. நான் அன்னைக்கு கோவில்ல கல்யாணத்துல உன்னை கட்டாயப்படுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீ இத்தனை நாளும் அவன் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல்ல. இப்ப நான் சொல்றேன், அவன் கூட சேர்ந்து நீ வாழவே வேண்டாம். அவனுக்கும் உனக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப அதிர்ச்சியாகி, என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி முடிவெடுக்கிறது எந்த விதத்திலயுமே நியாயமே கிடையாது. நான் இப்ப அவரு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டேன். இப்ப போய் அவரு கூட வாழக்கூடாது அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல நியாயமா நீங்க பேசுறது? கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அப்படின்ட்டு ரேவதி ரொம்ப உரையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, என்ன ரேவதி, இப்ப அம்மாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்ட? பாத்தியாக்கா, முன்னாடியெல்லாம் இந்த வீட்டுல உன் பேச்சதான் அதிகமா எல்லாரும் கேட்பாங்க. ஆனா எப்போ அந்த டிரைவர் பையன் வந்தானோ அப்பையில இருந்து எல்லாருமே அந்த டிரைவர் பையனை தான் இப்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீ பேசுற பேச்சுக்கு யாருமே மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, ஆரம்பத்துல இருந்தே அம்மா கிட்ட பலதையும் சொல்லி அம்மாவை இப்படி கொம்பு சீவி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பண்றது ரொம்பவே தப்பு சித்தி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்காக்காரிய யாரும் ஏமாத்திர கூடாது அப்படிங்கறதுக்காக நான் அக்காக்காரி கூடயே இருக்கேன். ஆனா உங்க எல்லாருக்குமே நான் கெட்டவளா தெரியுறேன், இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அம்மாவை நல்ல விதமா எடுத்து சொல்லணும். நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு சித்தி. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, இது மாதிரி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்படியா, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிறதுக்காக அவன் கூட உன்னை வாழ வச்சிருவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது கனவுல கூட நடக்கவே நடக்காது. நான் நினைச்சதுதான் நடக்கும். நீ அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் குடும்பத்துக்குள்ள நீ போய் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய பேச, அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, எனக்கு அவர் கூட தான் சேர்ந்து வாழணும். அவரை தவிர்த்து வேற யாருமே என்னை இந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கும் ஏன் உங்களுக்கும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அது எல்லாத்தையுமே உடனே தூக்கி எறிஞ்சிட்டு அவரை நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல. இப்போ எனக்கே நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியல்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, இப்ப எல்லாம் இந்த வீட்டுல எல்லாரும் உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. முன்னாடி எல்லாருமே நீ சொன்னதான் கேட்பாங்க, நீ சொன்னது மாதிரிதான் நடப்பாங்க. ஆனா எப்போ அந்த டிரைவர் பையன் வீட்டுக்குள்ள வந்தானோ அப்பையில இருந்தே எல்லாரையுமே அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான். அவன் பேசுறத மட்டும்தான் கேட்கணும், அவன் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். ஏன் ஒரு நேரத்துல நீனே அவன் பேசுறது மட்டும்தான் சரி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. இது கேட்டதும் அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ பேசினத கொஞ்சம் கூட நான் கவனிக்கவே இல்லை தெரியுமா? இதுதான் நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு. நீ சொன்னத அப்பயே கேட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க என்னதான் பேசினாலும் என்னதான் பண்ணாலும் நான் அவர் கூட தான் வாடுவேன் அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, அது கண்டிப்பா நடக்காது அப்படின்ட்டு பேச, ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, நான் அவர் கூட போக போறேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி கோபத்தோட நேரா ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வந்து அவங்க தலைமையில வச்சுக்கிட்டு, இங்க பாரு, நீ மட்டும் இப்ப இந்த இடத்த விட்டு போன அப்படின்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உங்க அம்மாவை பார்க்கவே முடியாது நீ அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட உள்ள அந்த ஆயுதத்தை டக்குன்னு பிடுங்குறாங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, உனக்கு இப்படிதானே நீ யோசிப்ப, எதா இருந்தாலும் இப்படியே மிரட்டி சாதிச்சிடலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேல்ல. இப்போ நான் சொல்றத நீ கேளு. இப்ப மட்டும்
என்னைய அவர் கூட நீ சேர்த்து வைக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா நான் இந்த இடத்துலயே காலி ஆகிருவேன், என்ன சொல்ற அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போ வில்லியும் ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவன் என்ன இப்படி செக் வைக்கிறா அப்படின்னு. அப்போ நம்ம ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி தப்பான முடிவெடுக்காத. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏமா நான் மட்டும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஆனா இதே மாதிரிதான் நீங்க வந்துட்டு என்னை அவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் பல முறை என்னை மிரட்டி இதே மாதிரி செய்ய சொன்னீங்க. இப்போ நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். நீங்க மட்டும் என்ன அவரு கூட சேர்த்து வைக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா காலி ஆகிருவேன் அப்படின்னு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி, பெத்த பொண்ணோட வாழ்க்கைய இப்படி ஆக்கலாம் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டியா? ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ற? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ஆரம்பத்திலே உங்களுக்கு அவன் யாரு அப்படிங்கறது நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீங்க சொல்லவே இல்லை. தப்பு ஃபர்ஸ்ட் உங்க மேலதான். நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, இப்ப நீ என்ன முடிவு பண்ண போற, இங்க பாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன பொறுமையா முடிவெடுக்க விடு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஏமா நீங்க மட்டும் இந்த மாதிரி என்ன மிரட்டும் பொழுது பொறுமையா முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க எங்கேயாவது காதல வாங்குனீங்களா? இப்ப நீங்க உண்மையை சொல்லியே ஆகணும், இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அப்ப ராஜா நேரா அவங்க பொண்ணு பக்கத்துல வந்துட்டு ஆயுதத்தை வாங்கி, இங்க பாருமா, இப்படி நீ பண்றது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை வாங்கிட்டு அவர் அழுகுறாரு. இங்க பாருமா, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு நீ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா நாடகத்தை, எனக்கு என்னமோ இது நாடகம் மாதிரிதான் தெரியுது. அந்த கிழவி இப்படி எல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு இப்படி ஒரு காரியத்தை உன் பொண்ணு பண்றா அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி நீங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாட்டி எல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது. இங்க பாருமா, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல புரிய வரும் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நீ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிடுவா பாரு அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் தங்கச்சிய பத்தி தான் தப்பா சொல்ல வர அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. ஆனா என் தங்கச்சி அப்படி கிடையாது. என் தங்கச்சி எப்பவுமே நல்லதுதான் யோசிப்பா. நீ தேவையில்லாம வந்துட்டு என் தங்கச்சி மேல பழி போடுறதுக்காக பாக்குற அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, இது மாதிரி பாட்டி தான் பாட்டியோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு, அதனாலதானே நீ பாட்டி மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா பாட்டி அதுக்கு காரணமே இல்ல. யாரு தெரியுமா காரணம்? அந்த முத்துவும் சிவனாண்டியும் தான். அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் சித்திக்கு கூட தெரியும். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் முக்கியமே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க புருஷன் இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆகணும், அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலைய அவங்க கூட சேர்ந்துகிட்டு சித்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இறந்த ரகசியம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் இவங்க அமைதியா இருக்காங்கம்மா. இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, ஐயோ ஐயோ அக்கா, பாத்தியாக்கா எப்படி பேசுறத, இவ பேசுறது இப்ப எல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. எப்படிக்கா அம்மாவோட இறப்புக்கு அவங்க காரணம்னு தெரிஞ்சும் அவங்க கூட பேசலனா? அக்கா இது எல்லாமே நாடகம் அப்படிங்கறது உனக்கு இப்ப கூட பார்த்தா தெரியலையா? இந்த பரமேஸ்வரி தான் எப்படியாவது நம்மளுக்கு எதிரியா இருக்கிற அந்த முத்து சிவனாண்டி மேல பழி போட்டுட்டா, அதுக்கப்புறம் அந்த கிழவி வந்து தானா இந்த வீட்டுக்குள்ள ஜாயிண்ட் ஆகிடலாம் அப்படிங்கறதுக்காக அவ இப்படி பேசுறா. அது கூட உன் பொண்ணுக்கு தெரியாம இப்படி பேசுறா பத்தியா அப்படின்னு சொல்ல, அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா அப்படின்னு எனக்கே இப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, இதோட இந்த பிரச்சனையை விடு, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகமா நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம மயிலு, நம்ம ராஜா எல்லாரும் அங்க போறாங்க. மயிலு நேரா ஹீரோயினை பார்த்து, இது மாதிரி ரேவதி, இப்பதான் நீ சகல கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு ஆரம்பிச்ச அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கடைசில சூழ்ச்சியால இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்ன பண்றது, யாரு தலையில என்ன எழுதி இருக்கோம் அதான நடக்கும். கடைசி வரைக்கும் அவரு கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது போல அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நீ கவலைப்படாத, நாங்க எப்படியாவது
அத்தை கிட்ட பேசி சமாதானப்படுத்தி உன்னையும் அவங்களையும் சேர்த்து சந்தோஷமா வாழ வைக்கிறோம். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா பேசுனத பாத்தீங்களா, அம்மா கண்டிப்பா வந்துட்டு மனசு மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சித்தி கூடவே இருந்துகிட்டு அம்மா கிட்ட எதையாவது சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால அம்மா வந்துட்டு கோவப்படுறாங்க. கண்டிப்பா அம்மா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, மடி அழாதம்மா, பெத்த பொண்ணோட வாழ்க்கைய நல்லபடியா அமைக்க முடியல அப்படின்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே ஒரே பண்றாரு. இதை கேட்டுட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க நம்ம ஹீரோயின். அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாரு, நான் சகல கிட்ட பேசவா, நீ பேசாப்புல இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல, நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பா அம்மா தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அது இந்த காலம் ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்படுத்தும். நான் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையோட அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பாத்துட்டு மயிலு ரொம்பவே வருத்தமா ராஜா கிட்ட, மாமா, இப்பதான் மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்காக முடிவு பண்ணாங்க. ஆனா கடைசியில இப்படி ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரேவதி ரொம்ப பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப உரி பண்ண ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, என்னால அந்த ஈஸ்வரி கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல மாப்பிள்ள. இல்லைன்னா ஈஸ்வரி கிட்ட ஏதாவது சொல்லி நான் எப்படியாவது புரிய வச்சிருவேன். ஆனா இப்படி ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் வில்லி வழக்கம் போல அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, பாத்தியாக்கா, உன்னை சுத்தி எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு இத பத்திதான் நான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் தான் உண்மையான சேதுபதி பேரன் அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. பாத்தியாக்கா, எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு. அவன் நல்லவனே இல்லக்கா, அதுக்காக தான் அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய சூழ்ச்சிய பண்ணிருக்கான். நீயும் கூட சொல்லிக்கிட்டு இருந்தீல்ல, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ நடக்குது, ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு நீயே சொல்லிக்கிட்டு இருந்தீல்ல. உன் போனு காணாம போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள பல விஷயங்கள் காணாம போனது எல்லாத்தையுமே அவன் கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டாந்து கொடுத்தது, இது எல்லாமே அவன் பண்ண சூழ்ச்சிக்கா. இது எல்லாத்துக்கும் அவன் தான்க்கா காரணம். அவனை போயிட்டு நம்ம ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேச, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, என் கூடவே இருந்துகிட்டு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவான் அப்படின்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானே நம்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் அவன் எந்த காலத்திலயும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, கண்டிப்பா அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல, அவன்லாம் இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு அருகதையே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட, சரிக்கா, நீ மனசை போட்டு குழப்பிக்காம ரெஸ்ட் எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்த பத்தி அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு நேரா மாடிக்கு போய் அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா, வீட்டுல என்ன கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க, இங்க நடக்கிறதை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்காக்காரி பயங்கர கோபத்தோட இருக்கிறாப்ப. கண்டிப்பா அந்த டிரைவர் பையில அக்காக்காரி மறுபடியும் மருமகனா ஏத்துப்பா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அக்காக்காரி அவன் இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டா. ரேவதியோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பித்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி வாழா வெட்டி வாழ்க்கை ஆயிருச்சு அப்படின்னு அவ காலம் ஃபுல்லா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க போறா. இது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, சூப்பர், இதத்தானே இவ்வளவு நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாளா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு நமக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவரு பேசுறாரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இத நம்ம கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, சரி சந்திரா, அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் ஈஸ்வரிய பழி வாங்குறது சுலபம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அக்கா கரிய ஜீரவாக்குறது உறுதியாகிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.